என்னது 20 நாள்ல உங்களோட சுகர் லெவலை கண்ட்ரோலுக்கு கொண்டு வர முடியுமா? அதுவும் எந்த ஒரு சைடு எஃபெக்ட்டும் இல்லாமையா? நான் உங்கள் டாக்டர் கபில் பிரவீன். இன்னைக்கு நாம பார்க்க போறது நம்ம கிளினிக்கு வந்த 2 பேரோட சுகர் லெவல் டெஸ்ட் ரிசல்ட் பத்தி தான். இந்த குளுக்கோமீட்டர்ல டெஸ்ட் பண்றப்போ 191 காட்டுச்சு. சொன்னா நம்ப மாட்டீங்க, இதுக்கு முன்னாடி 433 இருந்துச்சுங்க. 2 பேருக்குமே போஸ்ட் பிராண்டியல் டெஸ்ட் தான் எடுத்தோம். அதாவது சாப்பிட்டதுக்கு அப்புறம் எந்த லெவல்ல இருக்குங்கிறது தான். இவங்களுக்கும் குளுக்கோமீட்டர்ல டெஸ்ட் பண்ணி பார்த்தப்போ 141 காட்டுச்சுங்க. 20 டேஸ்க்கு முன்னாடி இவங்களோட சுகர் லெவல் 406 இருந்துச்சுங்க. உங்களுக்கும் இவங்கள மாதிரி 20 டேஸ்ல உங்க சுகர் லெவலை கண்ட்ரோல் பண்ணணுமா? நான் கொடுக்குற மெடிசனை மட்டும் சாப்பிட்டா போதாது. நான் சொல்ற லைஃப் ஸ்டைல் மாடிஃபிகேஷன் அண்ட் டயட்டையும் ரெகுலரா ஃபாலோ பண்ணா மட்டும்தான் உங்க டயபெட்டிஸை கண்ட்ரோல் பண்ண முடியும். சார் சொல்லுங்க, இதுக்கு முன்னாடி உங்களுக்கு சுகர் எவ்வளோ இருந்தது? நம்ம கிட்ட ஃபர்ஸ்ட் டைம் வந்தீங்க, இப்போ நீங்க செகண்ட் டைம் வரீங்க. நம்ம மருந்து சாப்பிட்டதுக்கு அப்புறம் இப்போ எப்படி இருக்குங்கிறத மட்டும் சொல்லுங்க. சுகர் வந்து நான் இங்கே வரும்போது 228 இருந்தது. இப்போ சுகர் வந்து 104 இருக்குது.